சென்னை வியாசர்பாடியில் சாலையோர வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டு மிரட்டியதாக விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த 35வது வார்டு வட்டச் செயலாளரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். இந்த கைது நடவடிக்கை குறித்தான விரிவான விவரம் என்ன? காலை வணக்கம் ரோஜனி. சென்னை வியாசர்பாடியில் நடைபாதை வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டு மிரட்டியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது அவரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வியாசர்பாடி மல்லிப்பூ காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தராஜ் உட்பட அதே பகுதியைச் சேர்ந்த பல்வேறு நபர்கள் சென்னை மகாகவி பாரதிநகர் வடக்காவணி சாலையில் உள்ள நடைபாதையில் கடைகள் வைத்து பிழைப்பு நடத்தி வருகிறார்கள். இந்த நடைபாதை வியாபாரிகளிடம் மணிகண்டன் என்பவர் அடிக்கடி பணம் கேட்டு மிரட்டுவதாகவும், பணம் கொடுக்கவில்லை என்றால் நீங்க தொடர்ந்து இங்கே கடை நடத்த முடியாது என்று வியாபாரத்திற்கு தொடர்ந்து இடையூறு செய்வதாக ஆனந்தராஜ் மற்றும் வியாபாரிகள் சென்னை மகாகவி பாரதிநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சென்னை மகாகவி பாரதிநகர் போலீசார் மணிகண்டனை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் மணிகண்டன் சென்னை பல்லாவரத்தில் உள்ள நண்பர் ஒருவர் வீட்டில் பதுங்கி இருப்பதை அறிந்த போலீசார் அவரை அங்கு சென்று கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது மணிகண்டன் மீது 15க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. மேலும் மணிகண்டன் சென்னை வியாசர்பாடி 35வது வட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வட்ட செயலாளராகவும் அவர் செயல்பட்டு வருவது தெரிய வந்தது. இதனை அடுத்து மணிகண்டனை கைது செய்த சென்னை மகாகவி பாரதிநகர் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மணிகண்டனுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் கட்சியினர் சென்னை மகாகவி பாரதிநகர் காவல் நிலையத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடந்த சம்பவம் குறித்து கட்சியினருக்கு விளக்கம் அளிக்கவே அவர்கள் அதனை ஏற்று அங்கிருந்து அமைதியாக கலைந்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.